அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நம்ம பார்க்க போற நடப்பு நிகழ்வு பகுதி டிசம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு உரியது. ஓகேவா? சரி, இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுல நடப்பு நிகழ்வுகள் அது எந்த அளவுக்கு முக்கியமான பங்கு ஆற்றுது அப்படிங்கிறத நம்ம லைட்டை பார்த்துட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். சரியா? ஏன்னா சிலபஸ் மாறின உடனே சில பசங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உள்ள சிலபஸ்ல யூனிட் 2ல இருந்துச்சு, இப்போ கரண்ட் அஃபேர்ஸை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை நினைச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள. ஆனா ஆக்சுவலா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டித் தேர்வுகளில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த ஒரு 2-3 சீசன்ல, அதாவது ஒரு 2-3 ஆனுவல் பிளானர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது ஆனுவல் பிளானர்னா உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாம் சேர்ந்து, ஓகேவா? கடைசியாக நடந்த ஒரு 3 எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான அந்த சப்ஜெக்ட்ல இருந்து தான், சரி, பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயாலஜியா இருக்கட்டும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கட்டும், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, ஈவன் எக்கனாமிக்ஸ் எல்லாத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல கரண்ட்ல ரீசெண்டா என்ன நடந்திருக்குது அதுல இருந்து தான் கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. சரியா? சிலபஸ்ல யூனிட் 2ல கரண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுத்திருந்தா கூட சப்ஜெக்ட்ல இருந்தா கேள்விகளை கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகேவா? இப்போ டிஎன்பிஎஸ்சிக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில இருந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி சிலபஸ் கொடுத்து சப்ஜெக்ட்ல இருந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்களே, அதை இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சப்ஜெக்ட்ல இருந்தா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேள்வி கேட்க போறேன், ஓகேவா? அப்படிங்கிற ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். சரியா? இது தவிர பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல 20 கேள்வி கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் தான். ஓகேவா? 20 கேள்வி சொல்லியிருக்காங்க. அதுல தமிழ்நாடு அரசோட நிர்வாகம், முக்கியமான நம்ம நல்ல நல்ல திட்டங்கள், ஓகேவா, இது எல்லாம் சேர்ந்து 20 கேள்விகள் கேட்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் வரப்போகுது. சரியா? அப்போ எக்கனாமிக்ஸ்ல இருந்து 20 கேள்வி, சயின்ஸ்ல இருந்து, அப்புறம் பாலிட்டியில இருந்து, ஜியாகிரபில இருந்து, இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 1-2 கேள்விகள் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வரப்போகுது. கிட்டத்தட்ட மினிமம் பார்த்தீங்கன்னா 15-20 கேள்விகள் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை ஒட்டி தான் கேள்விகள் வரப்போகுது. சரியா? அதனால தைரியமா இருங்க. வழக்கம் போல கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஒரு சில டாபிக் வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரியா? இந்த முக்கிய புத்தகங்கள் அந்த மாதிரிலாம் சில இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மற்றபடி சப்ஜெக்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வருமோ அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம நல்லா படிக்கலாம். சரியா? ஆரம்பிக்கலாமா? சரி, இன்றைய தினம் டிசம்பர் 17ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு பாருங்க. ஓகே, இன்றைய நம்ம பார்க்க போற முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு தொடர்பானது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நம்ம சிலபஸ்ல அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால அரசியலமைப்பு, பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமி அந்த மாதிரி டாபிக்லேயே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு நான் டாபிக் வைஸே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நடத்த போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு. ஓகேவா? அரசியலமைப்பு தொடர்பான ஒரு செய்தி, என்ன செய்தி இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராம்நாத் கோவிந்த் குழு. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்தியாவோட 14வது குடியரசுத் தலைவர். சரியா? 2017ஆம் ஆண்டு முதல், சரியா, 2017 முதல் 22ஆம் ஆண்டு வரை இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக பதவியில் இருந்தவர். அவர் தலைமையில மத்திய அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதாவது இந்தியாவில் மக்களவை தேர்தல், சட்டசபை தேர்தல், ஓகேவா, அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல், இந்த 3 வகையான தேர்தல்கள் தான் இருக்கு. இந்த 3 வகையான தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நம்ம நடத்திக்கலாம், செலவு மிச்சமாகும், டைமும் மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு நினைச்சிட்டு அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு, சரியா, சாதகம் பாதகம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வழங்குவதற்காக மத்திய அரசு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டிக்கு தலைவராக இருந்தவர் தான் 14வது குடியரசுத் தலைவரான ராம்நாத் கோவிந்த் அவர்கள். சரியா? இது என்ன சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்தியாவில் மத்திய அரசு தொடர்பான ஏதோ ஒரு விஷயத்திற்கு ஒரு குடியரசுத் தலைவரை ஒரு குழுவின் தலைவராக போட்டது இதுதான் முதல் முறை. சரிங்களா? அது ஒரு சிறப்பு. ஓகேவா? சரி, இந்த கமிட்டி எப்போ போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு இந்த குழு வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. சரி, 22 வரைக்கும் பதவியில் இருந்திருக்கிறாங்க ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அதுக்கப்புறம் 23ஆம் ஆண்டு இந்த குழு உருவாக்கப்பட்டுள்ளது. இவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா
அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாதக பாதகங்கள் தொடர்பான எல்லா அறிக்கையும் மத்திய அரசிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது தொடர்பாக உங்களுக்கு செய்தியில் நீங்க படிச்சிருப்பீங்க. டிசம்பர் மாசம் 12ஆம் தேதி சரிங்களா மத்திய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து அந்த ப்ராசஸ் எல்லாம் ஓகே போச்சுன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலை பெற்று அது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேவா? கவனமா இருங்கம்மா. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குழு. அதே மாதிரி இந்தியாவில் இதுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம நடைமுறையில் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முதல் முறையாக தேர்தல் நடைபெற்றதுல 1951 அதுல இருந்து 1967 வரைக்கும் சரியா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட பீரியட் வரைக்கும் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் தான் எல்லா தேர்தலும் நடைபெற்று வந்தது. 67க்கு அப்புறம் எதுவுமே நடைமுறை இல்லை. அதை மறுபடியும் கொண்டு வரலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கமிட்டி போட்டுக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ராம்நாத் கோவிந்த் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவர். அந்த கமிட்டி போடப்பட்டதற்கான முக்கியமான காரணமே மக்களவை தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் மூன்றையும் நடத்துவதற்கான சாதக பாதகங்கள் என்ன இருக்கு அதை பரிந்துரைகள் வழங்குவதற்காக. சரியா? ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்தியாவோட 14வது குடியரசுத் தலைவர். முதல் முறையாக ஒரு குடியரசுத் தலைவரையே மத்திய அரசின் சார்பாக ஒரு குழுவிற்கு தலைவராக போட்டிருக்கிறாங்க. இதுதான் இதுல சிறப்பம்சம். அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி நான் ஏற்கனவே சொன்னல, ஒவ்வொரு நம்ம கிளாஸ் போறதோட அதுல இருந்து ஒரு தொடர்ச்சி ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே வருவேன். அதுல அந்த கேள்வியோட ஆர்டர் படி நம்பர் 1 நம்பர் 2 அப்படி போட்டு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி. சரி, முதல் கேள்வி இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓகேவா இந்தியாவில் அதிக வயதில் குடியரசுத் தலைவர் ஓகேவா இந்த பதவியை வகித்தவர் யார் அப்படிங்கிறதா இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி. சரிங்களா? அதை கொஞ்சம் பார்த்துட்டு கேள்வி நம்பர் 1 வச்சுட்டு பதில் சொல்லுங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு டாபிக். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் வாரியா பார்க்கும்போது பொருளாதாரம் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க போறோம். சரியா? பொருளாதாரம் தொடர்பான செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் சட்ட மசோதா தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா? ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அப்படிங்கிறது மத்திய அரசின் சார்பில் 1995ஆம் ஆண்டே உருவாக்கப்பட்டது. சரியா? இந்தியாவில் இருக்க தேசிய நெடுஞ்சாலைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இந்த NHAI அப்படிங்கிற அமைப்பானது உருவாக்கப்பட்டது 1995. இது வந்து மத்திய அரசிற்கானது. சரியா? இதன் தற்போதைய தலைவராக சேர்மனாக இருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் கே யாதவ் என்று அழைக்கப்படும் சந்தோஷ்குமார் யாதவ். சரியா? சந்தோஷ்குமார் யாதவ் தான் அவர்கள் தான் இப்போதைக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் தலைவராக இருக்கிறாங்க. இது வந்து தேசிய லெவல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தை அமைப்பதற்கான ஒரு சட்ட மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநர்கிட்ட அனுப்பி வச்சாங்க. சரியா? தமிழ்நாட்டோட ஆளுநர் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும், யாருமா? RN ரவி. அந்த RN ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட மசோதாவிற்கு என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதனால செய்திகள்ல வந்திருக்கு. சரியா? இந்த சட்ட மாநில நெடுஞ்சாலை ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசா உருவாகிய பிறகு அந்த அமைப்புல யாரெல்லாம் இருப்பாங்க அங்க வகிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு நேர உறுப்பினர்கள் ஃபுல் டைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நபர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர உறுப்பினர்கள் சரியா பார்ட் டைம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு 3 பேர். அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 6 உறுப்பினர்களை கொண்டதாக இருக்கும் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம். சரியா? ஒரு தலைவர் 3+3 மெம்பர்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணுமா? ஒரு குட்டி கேள்வி. இதுல வந்து பாத்தீங்கன்னா NH சரி நேஷனல் ஹைவேஸ் பத்தி ஒரு கேள்வி. இந்தியாவில் மிக நீண்ட கிலோமீட்டர் சரி அந்த தொலைவினை கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? இது ஜியோகிராஃபி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியா வச்சுக்கலாம். இந்தியாவில் மிக நீண்ட தொலைவை கொண்ட நேஷனல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை எது? அது எந்த நகரிலிருந்து எந்த நகர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறது 2வது கேள்வி இன்றைய தினத்திற்கானது. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? அடுத்த டாபிக் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் சயின்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் TNPSC சிலபஸ்ல சயின்ஸ்ல இருந்தும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் சொல்லியிருக்கிறாங்க. அது புதிய கண்டுபிடிப்புகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, செயற்கைக்கோள்கள் இதுல இருந்து கண்டிப்பா கேள்விகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதனாலதான் இன்றைய தினத்துல நம்ம பார்க்க போறோம். பாருங்க,
ஓகே, இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து அறிவியல் சயின்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். அதுல சமீபத்தில் இஸ்ரோவின் சாதனைகள். சரியா, இஸ்ரோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னதுமா இஸ்ரோன்னு என்ன ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, அடுத்த கேள்வி வச்சுக்கலாமா? ஓகேவா, பாருங்க. மூன்றாவது கேள்வி, இஸ்ரோ ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இஸ்ரோ எப்போது உருவாக்கப்பட்டது, அதன் தற்போதைய தலைவர் யார்? இதுதான் அடுத்த கேள்வி. சரியா, இஸ்ரோ எப்போது உருவாக்கப்பட்டது, அதனுடைய தற்போதைய தலைவர் யார் அப்படிங்கிறதையும் அடுத்த கேள்வியா வச்சுக்கணும். சரியா, மூணாவது கேள்வியா. ஓகேவா, சரி நம்ம பார்க்கலாம். இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் சொல்றேன். இஸ்ரோவானது 2024ஆம் ஆண்டிற்கு பிறகு என்னென்ன முக்கியமான செயற்கைக்கோளை அனுப்பிச்சிருக்காங்க அதை லைட்டா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேவா, சரி பாருங்க. எக்ஸ்போசாட் அப்படின்னா எக்ஸ்ரே போலரிமீட்டர் செயற்கைக்கோள் எனும் அதிநவீன விண்வெளி தொலைநோக்கி, ஒரு ஸ்பேஸ் டெலஸ்கோப். ஓகேவா, ஒரு அதிநவீன விண்வெளி தொலைநோக்கிய இஸ்ரோ அனுப்புனாங்க. அனுப்பப்பட்ட நாள் பாருங்க, சூப்பரான ஒரு நாள். கரெக்டா பாத்தீங்கன்னா நியூஇயருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. சரியா, 2024ஆம் ஆண்டிற்கான முதல் நாள்லயே, சரியா, புத்தாண்டு தினத்தன்று அனுப்பப்பட்டுள்ளது எக்ஸ்போசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஓகேவா, இது எதற்காக அனுப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியில அந்த கருந்துளை அப்படி சொல்லுவாங்க, அந்த பிளாக் ஹோல்ஸ். ஓகேவா, கருந்துளை, விண்மீன், இது தொடர்பான நிறைய பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்வதற்காக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அனுப்பப்பட்டது தான் இந்த எக்ஸ்போசாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஓகேவா, அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா EOS எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படி சொல்றேன் ஒரு செயற்கைக்கோள். அந்த நம்பர் பார்த்துக்கோங்க 08. ஓகேவா, இது எப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. ஓகேவா, இது GSLV F14. சரியா, GSLV F14 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது. சரியா, இது எது தொடர்பான என்ன பயன்பாட்டிற்கான செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வானிலை ஆய்வு செயற்கைக்கோள். சரியா, வானிலை ஆய்வு செயற்கைக்கோள். கவனமா இருங்க, சில நேரங்கள்ல இந்த ராக்கெட்டை கொடுத்து இது என்ன செயற்கைக்கோள் அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லாட்டினா செயற்கைக்கோளை கொடுத்துட்டு அது என்ன பயன்பாட்டிற்கான செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். சரியா, கவனமா இருக்கணும். ஓகேவா, அடுத்த செயற்கைக்கோள் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபா 3. அதை எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பர்ல ஒரு மாதிரி போட்டிருந்தாங்க. சரியா, ப்ராப் 3 இப்படிதான், இதுதான் கரெக்டான வார்த்தை. கவனமா இருங்க. சரியா, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி. சரியா, டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல 4வது கேள்வி. சரியா, இந்த இடத்துல 4வது கேள்வி, டிசம்பர் 5ஆம் தேதி இந்தியாவின் எந்த தலைவரின் நினைவு நாள், அவர் எந்த ஆண்டு உயிரிழந்தார்? ஓகேவா, அது 4வது கேள்வியை வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே, சூப்பர். 4வது கேள்வி, டிசம்பர் 5இல் உயிரிழந்த தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய தலைவர் யார், அவர் எந்த ஆண்டு உயிரிழந்தார் அப்படிங்கிறது 4வது கேள்வியா வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி பாருங்க. இந்த டிசம்பர் 5ஆம் தேதி செலுத்தப்பட்ட இந்த பிரபாஸ், சரி, அது ப்ரோப் அப்படி சொல்லுவாங்க, சூரியனை ஆய்வு செய்வதற்கான ஒரு செயற்கைக்கோள். சரியா, இது எந்த ராக்கெட் மூலம், ஓகேவா, அல்லது ஏவூர்தின்னு சொல்லுவாங்க, ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PSLV XLC-59. சரியா, PSLV வரிசையில XL அப்படிங்கிற சீரீஸ்ல வர C-59 ராக்கெட் மூலமாக இந்த ப்ராப் 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ளது. சரி, 2 வகையான செயற்கைக்கோள்களை அனுப்புனாங்க. அது எதை ஆய்வு செய்வதற்கு? சூரியனை. சரியா, சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஒரே நேரத்துல இந்தியா இஸ்ரோ 2 செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. இதுல என்ன சிறப்பு, ஒரு வித்தியாசமான ஒரு நோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த செயற்கைக்கோள் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESA அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. சரியா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சொல்லுவாங்க. சரியா, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துக்கு சொந்தமான செயற்கைக்கோள். ஏன் இஸ்ரோ அனுப்புனாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏரியன் அப்படிங்கிற பேர்ல ராக்கெட் இருக்கு. சரியா, அந்த செயற்கைக்கோளை செலுத்தக்கூடிய ராக்கெட் இருக்குது. அங்கெல்லாம் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, மிக உயரமானது, அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை அனுப்பக்கூடியது. இந்த ப்ராப் 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா 500 கிலோவுக்கும் குறைவான எடை கொண்டது. அதனால இஸ்ரோவோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. சரியா, நீங்க எனக்கு அனுப்பிச்சு கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த செயற்கைக்கோளை அனுப்புறதுக்காக ஒரு வேண்டுகோள் விண்ணப்பிச்சாங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி பார்த்தீங்கன்னா இஸ்ரோவிற்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, பணமாகவும் கொடுத்தாங்க. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க.
அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது PROP-3 அப்படிங்கிறது ஒரு செயற்கைக்கோள். அதை அனுப்பியது இஸ்ரோ. ஓகேவா? அதற்கு பயன்படுத்தப்பட்ட ராக்கெட்டோட பேரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவூர்தியோட பேரு PSLV XL C-59. ஆனா இந்த செயற்கைக்கோள் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்திற்கு சொந்தமானது. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம நேத்து பார்த்த ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி பாருங்க, ஸ்பேடெக்ஸ். சரியா? ஸ்பேடெக்ஸ் நம்ம நேத்தே பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுல இருந்து ஒரு கேள்வி கூட கேட்டிருந்தேன். ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது டிசம்பர் மாசம், சரியா, 20ஆம் தேதி, ஓகேவா, இனிமேதான் செலுத்த போறாங்க. டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு இஸ்ரோ பார்த்தீங்கன்னா விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. சரியா? அது எதுக்கு அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்க மக்களே? அதாவது இந்தியா வந்துட்டு 2035ஆம் ஆண்டுக்குள்ள, எந்த ஆண்டுக்குள்ள? 2035ஆம் ஆண்டுக்குள்ள பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன், சரியா, பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்திய விண்வெளி நிலையம் என பொருள்படும். சரியா? இந்த இந்திய விண்வெளி நிலையத்தை 35ஆம் ஆண்டுக்குள்ள விண்வெளியில அமைக்கணும். அதுதான் இஸ்ரோவோட டார்கெட்டா இருக்கு. அதுக்கு முன்னாடி 2 விண்கலங்களை ஒன்றாக இணைப்பதற்காக ஒரு முன்னோட்டமாக எந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க? ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் டிசம்பர் மாசம் 20ஆம் தேதி இந்த வருஷம், சரிங்களா, 24ஆம் ஆண்டு விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து இஸ்ரோ அனுப்பிய முக்கியமான ஒரு செயற்கைக்கோள், சரி, அனுப்ப உள்ள ஒரு செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா NVS-2 நேவிக். நேவிக் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேவிக் கருவி. சரியா? ஒரு சரியில்லாத ஒரு வானிலை, ஓகேவா, தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஈஸியாக, சரி, ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு கருவியோட பேர் தான் நேவிக் கருவி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீனவர்களும் சரி, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லயும் சரி பாத்தீங்கன்னா இந்த நேவிக் கருவி பயன்படுத்தப்படுகிறது. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா NVS-2 நேவிக் அப்படிங்கிறது விண்வெளிக்கு அனுப்ப போறாங்க. அது எந்த டேட்ல அனுப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தா கரெக்டா டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி 24ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இந்த ஆண்டு முதல் நாள்லே பாத்தீங்கன்னா ஒரு செயற்கைக்கோள் அனுப்புனாங்க. அதே மாதிரி கடைசி நாளான டிசம்பர் 31ஆம் தேதியும் இந்த NVS-2 நேவிக் வந்து வெற்றிகரமாக அனுப்புவாங்கன்னு சொல்லி நம்ம நம்பலாம். சரியா? இது எதற்காக, என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான சொந்த GPS. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், GPS அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இந்த GPS அப்படிங்கிறது எந்த நாட்டிற்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இந்த GPS யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட GPS தான் நம்மளும் பயன்படுத்திட்டு இருக்கோம். சரியா? இது வந்துட்டு ராணுவத்துல கூட இந்த GPS பயன்படுத்தி தான் இந்த தாக்குதல், துல்லியமாக இந்த தாக்குதலாம் நடத்துறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஃபியூச்சர்ல ஒருவேளை நமக்கும் அமெரிக்காவும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வந்து GPS வசதியை கட் பண்ணிட்டா நம்ம இதை பயன்படுத்த முடியாது. செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி துல்லியமா ஒரு டார்கெட்டை கரெக்டா நம்ம வந்து குண்டு வச்சோ ஷூட் பண்றதோ எதுவும் பண்ண முடியாது. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது நமக்காகவே தனியா ஒரு GPS, சரி, அந்த GPS மாதிரி ஒரு வசதி இருக்கணும். அதற்காக தான் எது அனுப்ப போறாங்க? NVS-2 நேவிக் அனுப்ப உள்ள நாள் டிசம்பர் 31, 2024ஆம் ஆண்டு. ஓகேவா? சரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது இஸ்ரோ 24ஆம் ஆண்டு அனுப்ப உள்ள முக்கியமான அறிவியல் தொடர்பான சில திட்டங்கள். சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி, 5வது கேள்வி 6வது கேள்வியான்னு தெரியல, கொஞ்சம் ஞாபகம் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது இஸ்ரோ ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் செயற்கைக்கோள்களை செலுத்தினாங்க. அது எந்த ராக்கெட் மூலம் எத்தனை செயற்கைக்கோள்களை எந்த ஆண்டு அனுப்புனாங்க? அதுதான் அந்த 5வது கேள்வியா இருக்கட்டும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போகலாம். விஜய் திவாஸ் டிசம்பர் 16ஆம் தேதி. சரியா? விஜய் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். ஓகேவா? விஜய் திவாஸ், வெற்றி தினம் அப்படிங்கிறது இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அது என்ன டேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி. என்ன பேக்ரவுண்ட், என்ன நியூஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16, 1971ஆம் ஆண்டு, சரியா, பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் இந்தியா வெற்றி பெற்ற நாள். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1971ல கிழக்கு பாகிஸ்தான், ஓகே, அந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இன்றைய பங்களாதேஷாக உருவானது. சரியா? அந்த பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணமே இந்தியா பாகிஸ்தான் போர் தான். அந்த போரில் இந்தியா வெற்றி பெற்ற நாள் தான் டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி 1971. அன்றைய தினம் நமக்கு என்ன தினமா கொண்டாடப்படுகிறது? இந்திய ராணுவத்தினால விஜய் திவாஸாக கொண்டாடப்படுகிறது. சரியா? அதான் கொடுத்துரும் பாருங்க, வங்கதேசம் உருவான ஆண்டு 1971ஆம் ஆண்டு. சரிங்களா?
இதே மாதிரி இன்னொரு திவாஸ் இருக்கும், நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா, கார்கில் வெற்றி தினம் அல்லது கார்கில் விஜய் திவாஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்திற்கான வெற்றி தினம் தான். அந்த கார்கில் விஜய் திவாஸ் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை மாசம் 26ஆம் தேதி, சரியா, 1999. கார்கில் போர் ஏற்பட்ட ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 99. அதுல இந்தியா வெற்றி பெற்ற நாள் பார்த்தீங்கன்னா ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். வெறுமனே விஜய் திவாஸ் அப்படின்னு கேட்டா டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி, கார்கில் விஜய் திவாஸ் கேட்டா ஜூலை மாசம் 26ஆம் தேதி. ஓகேவா, சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிரதமரின் அருங்காட்சியகம். சரிங்களா, பிரதமரின் அருங்காட்சியகம் இன்றைய தினம் நியூஸ்ல வந்திருக்குது. அதாவது நேருக்கு சொந்தமான, நேரு அவங்க நேருடைய சம்பந்தப்பட்ட அவங்களுடைய சகோதரி விஜயலட்சுமி பண்டிட்டா இருக்கட்டும், சரியா, சில முக்கியமான நபர்களுக்கு எழுதிய கடிதங்களை திருப்பி கொடுங்க அப்படி சொல்லிட்டு மத்திய அமைச்சரவையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரதமர் அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்கள்ட்ட வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்க. சரியா, அதனால செய்தியில வந்திருக்குது. என்னன்னு சொல்லி பாருங்க. 1964ஆம் ஆண்டு டெல்லியில் சரியா நேரு நினைவு அருங்காட்சியகம் நிறுவப்பட்டது. சரி, நேருவோட மரணம் 1964 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரோட மரணத்திற்கு பிறகு டெல்லியில ஒரு நேரு நினைவு அப்படிங்கிற பேர்ல ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அந்த நேரு நினைவு அருங்காட்சியகம் கடந்த 2023ஆம் ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமரின் அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் அப்படிங்கிற பேரை மாத்திட்டாங்க. சரியா, அந்த நூலகம் தான் ரீசெண்டா நியூஸ்ல வந்திருக்குது. அதனால ஒருவேளை இது கேள்வி கேட்கலாம். சரியா, இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கேள்வி, 6வது கேள்வியா இருந்துட்டு போகட்டும். சரியா, முன்னாள் பிரதமர், இந்தியாவோட முதல் பிரதமர் நேருவோட நினைவிடம், சரியா, நினைவிடத்திற்கு என்ன பேரு, அந்த சமாதிக்கு என்ன பேரு அப்படிங்கிறது 6வது கேள்வியா வச்சுக்கோங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் அடுத்து போகலாம். ஒரு முக்கியமான ஒரு நபர், கண்டிப்பா இது செய்திகளை இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு நபரா சொல்லலாம். ஜாகிர் உசேன் காலமானார். சரி, ஜாகிர் உசேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தபேலா இசை கலைஞர், தபேலா இசையில உலக புகழ் பெற்ற ஒரு நபர். மகாராஷ்டிராவில் பிறந்தவர். ஆனா இவர் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார். ஓகேவா, குடும்பத்தோட அமெரிக்காவில் தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. அங்கதான் அவர் உயிர் எழுந்திருக்கிறார். சரியா, ஜாகிர் உசேன் தபேலா இசை கலைஞர். ஓகேவா, இவர் பாத்தீங்கன்னா முதல் முறையாக, ஓகேவா, 2009ஆம் ஆண்டு கிராமி விருது, இசைத்துறைக்கு வழங்கப்படும் ஒரு முக்கியமான விருது கிராமி விருது. இந்த விருதை 2009ஆம் ஆண்டு முதல் முறையா வாங்கியிருக்கிறாரு. அவருடைய அந்த இசை தொகுப்புக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல குளோபல் ட்ரம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற, சரி, குளோபல் ட்ரம் DRUM குளோபல் ட்ரம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு இசை ஆல்பத்தை வெளியிட்டாங்க. அதுக்கு தான் முதல் முறையாக கிராமி விருது. இந்த ஜாகிர் உசேன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 4 முறை கிராமி விருதை வின் பண்ணியிருக்கிறாங்க இதுவரைக்கும். சரியா, இதுவரைக்கும் 4 முறை கிராமி விருதை வின் பண்ணியிருக்கிறாங்க. இது தவிர அவர் இந்தியன் அப்படிங்கிறதுனால 1998ஆம் ஆண்டு இந்தியாவில், சரியா, பத்ம விருதுகள்ல, ஓகேவா, இந்த 3வது கொஞ்சம் குறைந்த விருதான பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாங்க. 2002ஆம் ஆண்டு, சரியா, பத்ம பூஷன் விருது வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் வழங்கப்பட்டுள்ளது ஜாகிர் உசேன் அவர்களுக்கு. சரியா, பத்ம விருதுகளை இந்த 3 தான் இருக்கும். இதுல உயரிய விருது பத்ம விபூஷன், அதோட கொஞ்சம் கம்மியா உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன், பத்மஸ்ரீ. நீங்க பாருங்க, எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பத்ம விருதுகள் வழங்கும் போது ஃபர்ஸ்ட் பத்மஸ்ரீ கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் போட்டு கொஞ்சம் வருஷத்திற்கு பிறகு பத்ம பூஷன் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பத்ம விபூஷன் அந்த கேட்டகரியில கொடுப்பாங்க. சரியா, கவனமா இருங்க. ஜாகிர் உசேன் தபேலா இசை கலைஞர், மகாராஷ்டிராவில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து வந்தவர், ரீசெண்டா காலமா இருக்கிறாங்க. சரியா, அவர் பாத்தீங்கன்னா 4 முறை கிராமி விருதை வெற்றி கொண்டவர். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்து நம்முடைய நடப்பு நிகழ்வுல ஒரு சிறப்பம்சமா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தினம் ஒரு திட்டம். சரியா, டெய்லி பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற முக்கியமான ஒரு திட்டத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, என்ன திட்டம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று என்ன திட்டம் பார்த்தோம், எண்ணும் எழுத்தும் திட்டம் பார்த்தோம். இன்றைய தினம் புதுமை பெண் திட்டம். சரியா, புதுமை பெண் திட்டம் எப்ப தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுள்ளது. சரியா, செப்டம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு தேசிய ஆசிரியர்கள் தினம். அன்றைய தினத்தன்று தான் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா, இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில.
சென்னையில எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாரதி மகளிர் கல்லூரி, ராயபுரத்துல இருக்கிற சென்னை பாரதி மகளிர் கல்லூரியில தான் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளங்கலை, சரியா, யூஜி படிப்பாங்க இல்லையா, அந்த மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். எவ்வளவு கொடுக்குறாங்க? 1000 ரூபாய். சரிங்களா? மூன்று ஆண்டுகள் டிகிரி முடிக்கிற வரைக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும். ஓகேவா? இலக்கு என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவிகளின் ஜிஆர்னா நம்ம ஏற்கனவே கடந்த வகுப்புல சொல்லியிருந்தேன், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, சரியா, உயர்கல்வி சேர்க்கை விகிதம். சரியா? இந்தியாவில் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை பார்த்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டிற்குள் 50% உயர்த்த வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு இலக்கா இருக்குது. சரிங்களா? அந்த இலக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் அடைய வேண்டும். சரிங்களா? ஆனா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, ஓகே. இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அடுத்த கேள்வி போனஸா எக்ஸ்ட்ரா 7வது கேள்வி. இந்தியாவில், சரியா, எந்த மாநிலம் எத்தனை சதவீத பங்குகளை கொண்டு, சரிங்களா, எத்தனை சதவீதம் உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை கொண்டு முதலிடத்தை பெற்றுள்ளது? எந்த மாநிலம் எத்தனை சதவீதம் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இருக்கு அப்படிங்கிறத அடுத்த கேள்விக்கான பதிலா சொல்லுங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிளாஸ சொல்லியாச்சு. ஓகேவா? இந்த திட்டத்தை, புதுமை பெண் திட்டத்தை யார் வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை தொடங்கி உள்ளது. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகை ரீசெண்டா 698, சரி, 698 கோடி. ஓகேவா? அதே மாதிரி இந்த திட்டத்தோட பின்புலம் லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், சரியா, உயர்கல்வி உறுதி திட்டம் 2022-23. அதாவது உங்களுக்கு பேக்ரவுண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மக்களே. 1989ஆம் ஆண்டு 1989ல தமிழ்நாடு அரசு, சரியா, ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அதோட பேரு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம். சரியா? அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல தொடங்கப்பட்ட திருமண உதவி திட்டத்தை 2022-23 நிதியாண்டுல, சரியா, தமிழ்நாடு அரசு என்ன பேரை மாத்தினாங்க? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். அதாவது தற்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு +2 அல்லது டிகிரியை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பெண்கள் வந்துட்டு திருமணம் அந்த மாதிரி போய் செட்டில் ஆயிடக்கூடாது. சரியா? அதுக்கப்புறமும் மேற்கொண்டு படிக்கணும். அதுக்கு இந்த 1000 ரூபாய் மிகுந்த பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதனால நல்லா படிங்க, படிச்சு நீங்களும் முன்னேறுங்க, சொசைட்டியும் நாட்டையும் முன்னேற்றணும். அதற்காக தான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளதாக அறிவித்தது. சரிங்களா? கவனமா இருங்க. அந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் பின்பு என்ன பேரா மாத்திருக்கிறாங்க? புதுமை பெண் திட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் எடுத்து போகலாம். சரி, பாருங்க. இந்த திட்டத்தில் சேர்வதற்கான, புதுமை பெண் திட்டத்தில் சேர்வதற்கான தகுதிகள் பாருங்க. 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு, சரியா, 6th இருந்து +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பசங்களுக்கு, அதாவது மாணவிகளுக்கு மட்டும் இந்த திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நோக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாணவிகளின் கல்வி நிற்றலை, இடைநிற்றலை தடுத்தல். ஓகேவா? பெண் கல்வியை ஊக்கப்படுத்துதல். ராமாமிர்தம் அம்மையார் திருமண நிதி திட்டம் 1989ல தொடங்கினாங்க. 2022-23ல பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேவா? கவனமா இருக்கு. இது தொடர்பான ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஒரு இலவச அழைப்பு எண்ணே சொல்லியிருக்கிறாங்க. அந்த இலவச அழைப்பு என்னோட பேர் வந்துட்டு 14417 அப்படிங்கிறது. சரிங்களா? இதற்கான இணையதளம் கூட கொடுத்துறாங்க பாருங்க, பெண் கல்வி. சரியா? பெண் கல்விங்கிற பேர்ல ஒரு இணையதளம். அடுத்து பாத்தீங்கன்னா புதுமை பெண் அப்படிங்கிற பேர்லயே ஒரு இணையதளம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது திட்டத்தை சேரணும்னா இதன் மூலமாக நம்ம விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, விலக்கு, அதாவது இந்த திட்டத்துல யாரெல்லாம் இணைய முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொலைதூர கல்வி, திறந்த நிலை பல்கலைக்கழகம், ஓப்பன் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி படிப்புகள் பயனாளிகள் பாத்தீங்கன்னா பட்ட படிப்பு படிப்பவர்கள், பட்டய படிப்பு படிப்பவர்கள், தொழில் கல்வி, சரியா, டிப்ளமோ அந்த மாதிரி, அப்புறம் பேராமெடிக்கல் படிப்பு, இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தகுதி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. சரியா? புதுமை பெண் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் 26 தகைசால் பள்ளிகள் மற்றும் 15 மாதிரி பள்ளிகள் இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு அம்சம் பாருங்க, ஐக்கிய நாடுகள் சபை, சரி, ஐக்கிய நாடுகள் சபை பார்த்தீங்கன்னா SDG, சரியா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், தன்னிறைவு வளர்ச்சி இலக்குகள் மொத்தம்
17 இலக்குகள், சரியா, கல்வி, சுகாதாரம், வறுமை ஒழிப்பு, அந்த மாதிரி ஒரு 17 இலக்குகளை 2015ஆம் ஆண்டு சரியா பிக்ஸ் பண்ணாங்க, நிர்ணயம் பண்ணாங்க. அது எந்த ஆண்டுக்குள்ள அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள உலக நாடுகள் அடைய வேண்டும். அதற்காக எஸ்டிஜி அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அதுல இந்த புதுமை பெண் திட்டம் 2 இலக்குகளை அடைவதற்கு பயன்படும் அப்படி சொல்லிக்கிறாங்க. அது ஒண்ணு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4வது இலக்கு, எஸ்டிஜியோட 4வது இலக்கான தரமான கல்வியை அடைய முடியும். அந்த 1000 ரூபாய் வந்து மகளிருக்கு கொடுத்தாங்கன்னா அதை வச்சுட்டு தொடர்ந்து படிப்பாங்க. அதன் மூலம் உங்களுக்கு தரமான கல்வி கிடைச்சு ஐநாவின் 4வது இலக்கை அடைய முடியும். அதாவது தரமான கல்வி, சரியா. அதுக்கு அடுத்து 5வது இலக்கு பாருங்க, பாலின சமத்துவம். ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் படிக்க போவாங்க, ஓகேவா, பெண்கள் வந்து அதிகமா படிப்பதற்கு போறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சரி செய்யப்படும். பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. கவனமா இருங்க, இப்படியும் கேள்விகள் வரலாம், சரியா. ஓகே, இந்த உதவித்தொகையானது ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா எப்போ கொடுக்குறாங்களா? 7ஆம் தேதி போடப்படும் அப்படி சொல்லிக்கிறாங்க, சரியா. தகுதிகள் பாருங்க, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலா லைட்டா பாருங்க, சரியா. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு வழங்கப்படும், சரியா. இதுல ஒரு சின்ன விஷயம் பாருங்க, இந்த பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்க. RTE உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009ஆம் ஆண்டு, சரியா. இந்த சட்டத்தின்படி தனியார் பள்ளியில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்று, ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியார் பள்ளியில 6th இருந்து 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு 9th இருந்து +2 வரைக்கும், சரி, 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 6th இருந்து +2 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. ஆனா இந்த கல்வி உரிமை சட்டம் 2009 படி 6 முதல் 8ஆம் வரை நீங்க ஒருவேளை தனியார் பள்ளியில படிச்சுட்டு 9 முதல் 12 வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலே போதும். எவ்வளவு கிடைச்சிருக்கும் உங்களுக்கு? அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி யூஜி படிக்கிறவங்க மட்டும் தான் இந்த 1000 ரூபாய் கிடைக்கும். அவங்க என்ன பார்த்துக்கிறோம்? புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது, சரிங்களா. இதோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம். அதுக்கப்புறம் 22, 23ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அது என்ன பேரை மாத்தினாங்க? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். அதுக்கப்புறம் இப்ப கடைசியா இருக்கிற பேரு புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 7ஆம் தேதி 1000 ரூபாய் மாணவிகளுக்கு வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஐநாவின் 4வது மற்றும் 5வது இலக்குகளை, அதாவது தரமான கல்வி, பாலின சமத்துவம் இரண்டையும் அடைய உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டாபிக் போலாமா? அடுத்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்திற்கான பொருளாதாரம், சயின்ஸ், ஓகேவா, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ்ல என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் வருதோ அதையும் தொகுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தொகுத்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஸ்டாட்டிக்கா கேட்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஜிகே ஏரியா, சரியா, அதாவது ஜிகே ஏரியா அப்படிங்கிறத விட இப்போ ரீசெண்டா நடந்த முக்கியமான கேள்விகள், ஓகேவா, இன்றைய தினம் நடக்காம இப்போ ரீசெண்டா நடந்த முக்கியமான விஷயங்கள் வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படி சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த டாபிக் தான் இந்த டாபிக். பாருங்க, இந்திய பிற நாடுகளில் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கைகள், சரியா. பிற நாடுகள்ல ஏதாச்சும் ஒரு பேரிடர் வந்திருக்கலாம், போர் ஏற்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நாட்டிற்கு சில உதவிகளை இந்தியா செஞ்சிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த நாட்டுல ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அங்க இருக்கிற இந்தியர்கள் இந்தியாவுக்கு திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்க இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மீட்பு நடவடிக்கை என்ன பேரு, எந்த நாட்டுல அந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம், சரியா. அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆபரேஷன் கங்கா. ஆபரேஷன் கங்கா எங்கு? இந்தியா, ஓகேவா, இந்தியா மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன். நம்ம நேத்தே பார்த்திருந்தோம், நேற்று கூட இந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிப்ரவரி மாதம் 2022ஆம் ஆண்டு முதல் போர் ஏற்பட்டு வருகிறது, சரியா. அந்த போரின் போது உக்ரைன்ல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு, ஓகேவா, வச்ச பேர் தான் என்ன பேரு? ஆபரேஷன் கங்கா, ஓகேவா. எந்த நாட்டில் மேற்கொள்ளப்பட்டது? உக்ரைன். லிங்க் பண்ணிக்கோங்க, உக்ரைன் கங்கா. கங்கை எப்பவுமே எப்படிதான் பாயும்? உக்கிரமா தான் பாயும், உக்கிரமான பாயும், சரியா. உக்ரைன் கங்கா அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபியூச்சர்ல எக்ஸாம்ல பார்க்கும்போது டக்குன்னு ஆன்சர் தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், சரியா. அடுத்து ஆபரேஷன் காவேரி, ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூடான். சூடான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு கேள்வி போனஸ், இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். சூடான், ஓகேவா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐக்கிய நாடுகள் சபையில 193வது நாடாக தெற்கு சூடான் இணைந்தது, சரியா. தெற்கு சூடான் இணைந்தது. அப்படி ஐநாவில் 193வது நாடாக, சரி, 193வது நாடாக
தெற்கு சூடான் இணைந்த ஆண்டு எது? அதுதான் அடுத்த போனஸ் கேள்வி. முடிஞ்ச ஆன்சர் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. அந்த சூடான்ல இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு சூடான், தெற்கு சூடான் இரண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் சூடான்ல உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டது. அப்போ அங்க இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அந்த மீட்பு பணிக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் காவேரி. சரியா? ஆபரேஷன் காவேரி தமிழ்நாடு வழியா ஓடுது இல்லையா? அந்த நதிக்கு பேரு ஓகேவா காவேரி. சூடான காவேரி, அங்க உக்கிரமான கங்கை, இங்க என்ன பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க? சூடான காவேரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அடுத்து ஆபரேஷன் தேவி சக்தி 2021 சரியா 21 22 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டுக்குள்ள நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள், ஓகேவா, வெளிநாட்டை சேர்ந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஆப்கானிஸ்தான்ல இருந்த இந்தியர்களை மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்தாங்க வெற்றிகரமாக. அந்த மீட்பு பணிக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் தேவி சக்தி. சரிங்களா? அதுக்கு அடுத்து ஆபரேஷன் அஜய். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல்லையும் உள்நாட்டு குழப்பங்கள், இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஹமாஸ், ஓகேவா, இவங்க இந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும்போது இஸ்ரேல இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த ஆபரேஷனுக்கு வச்ச பேரு ஆபரேஷன் அஜய். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து ஆபரேஷன் ராகத். ஆபரேஷன் ராகத் அது வந்துட்டு ஏமன் நாட்டுல, சரி, ஏமன் நாட்டுல உள்நாட்டு கலவரங்கள் நிறைய போயிட்டு இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உள்நாட்டுல, ஓகேவா, ஏமன் நாட்டுல ஏற்பட்ட அந்த கலவரத்துல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருந்த இந்தியர்கள் வர முடியாம, இந்தியாவுக்கு திரும்ப வர முடியாம இருக்கும்போது இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டாங்க. அந்த மீட்பு நடவடிக்கை வச்ச பேர் தான் ஆபரேஷன் ராகத். ஓகேவா? அடுத்து ஆபரேஷன் தோஸ்த். தோஸ்த் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தோஸ்த், என்னோட தோஸ்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? நண்பன் அர்த்தம். சரியா? அதாவது இந்தியா தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு அல்லது ஏதோ ஒரு நாட்டுக்கு ஒரு பேரிடர், ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு, சுனாமி அல்லது ஒரு நிலநடுக்கம், அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்தியா சில மனிதாபிமான உதவிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிவாரண பொருட்களை கொடுப்பாங்க. சரியா? அந்த நடவடிக்கைக்கு காமனா வச்ச பேரு தோஸ்த். நிறைய நாடுகளை இந்தியா மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுல ரீசெண்டா கடைசியாக மேற்கொள்ளப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி மற்றும் சிரியாவில். சரியா? துருக்கி சிரியாவில் பார்த்தீங்கன்னா பூகம்பம் ஏற்பட்டு நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. நம்ம சாதாரண அத்தியாவசிய பொருட்கள், சரியா, உணவுகள், ஓகேவா, மருந்து பொருட்கள் கூட கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கும்போது இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கும் உதவுனாங்க. அந்த உதவிய நடவடிக்கைக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் தோஸ். ஓகேவா? அடுத்து மிஷன் வந்தே பாரத். மிஷன் வந்தே பாரத் COVID-19 மீட்பு பணி. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2019ஆம் ஆண்டு சீனாவில் முதல் முறையாக COVID-19, சரியா, கொரோனா அப்படிங்கிற அந்த நோய் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா? அந்த COVID-19 டைம்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் சரி உலக நாடுகளும் சரி நிறைய லாக்டவுன்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஊரடங்கு போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஊரடங்கு டைம்ல வெளிநாடுகளில் சிக்கிட்டு இருக்கிற இந்தியர்களை மத்திய அரசு விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க. சரி, விமானங்கள் மூலம் மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு தான் என்ன பேரு? மிஷன் வந்தே பாரத். மக்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, வந்தே பாரத் அப்படிங்கிற பேரை பார்த்த உடனே வெளிநாடுகளில் சிக்கி தேவைத்த இந்தியர்களை வந்தே பாரத் மூலம் மீட்டாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்க மிஷன் வந்தே பாரத்ங்கிறது எதன் மூலம் மீட்கும் பணி? விமானங்கள் மூலம். சரியா? இந்த இடத்துல இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா? இந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில், சரியா, என்ன டேட்ல எங்கிருந்து எங்க இயக்கப்பட்டது? இதுதான் இன்றைய தினத்திற்கான ஒட்டுமொத்தமான கேள்விகள். சரிங்களா? நேற்று வந்து கடைசியா மொத்தமா கேள்வி கேட்டிருந்தேன். சரிங்களா? இனிமே வந்து நடத்த நடுவில் கேள்விகள் கேட்டுட்டே இருப்பேன். சரியா? இந்த கேள்வி எதுக்கு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சில திங்கிங் கெப்பாசிட்டி வேணும். சரியா? நான் இஷ்டத்துக்கு அப்படி நடத்திட்டே போயிருந்தா நல்லா இருக்காது. நீங்களும் ஃபுல்லா கவனிச்சு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். சரியா? அதற்காக தான் இந்த மாதிரி ஒரு முயற்சி. ஓகேவா? சரி, ஓகே மக்களே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை தொகுத்து கொடுத்துக்கிறேன். இடையிடையே பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறேன். அந்த கேள்விகளுக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் இனிமே பொருளாதாரம், அரசியலமைப்பு, ஜியாகிரபி, ஓகேவா, அப்புறம் எக்கனாமிக்ஸ் தொடர்பான எல்லா டாபிக்ல இருக்கிற இன்னைக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ல சிலபஸ் வைஸ் பார்க்கும்போது என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் கேட்க வாய்ப்பு இருக்குதோ அப்படிதான் நம்ம நோட்ஸ் வந்து வரப்போகுது. நிறைய கேள்விகளும் வரும். அதே மாதிரி தினம் ஒரு திட்டம்ங்கிற பேர்லையும் கண்டிப்பா டெய்லி ஒரு திட்டம் வந்து நம்ம சேர்க்க போறோம். சரியா? நல்லா பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. தொடர்ந்து பாருங்க. வணக்கம், நன்றி.